ஹாய்ங்க, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எனக்கு டே 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தது. ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு நானுமே போயிருந்தேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு வீட்டுக்கு. அதனால் நானுமே போயிட்டேன். ஸோ இங்கே பாருங்களேன், காலையில் 7:15 தான் ஆகுது. இந்த டைமில் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டிராஃபிக்கில் தான் நாங்களுமே போனோம். வீட்டில் இந்த பருப்பு வகைகள்லாம் இல்லை. அப்புறம் போன வாரம் மார்க்கெட் போயிருந்தபோது தக்காளி வாங்குறதுக்கு மறந்துட்டோம். அதனால் தக்காளி இல்லை. அதனால் தக்காளி கொஞ்சம் பருப்பெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த கற்பூரவள்ளி செடி பாருங்களேன், வச்சதே குட்டியோண்டு தொட்டி தான். ஆனால் அது எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். விட்டால் அந்த பெரிய ஜன்னல் வரைக்கும் போயிடும் போல். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த சிறுதானியங்கள்லாம் நான் அதிகமாக பயன்படுத்துவேன். அதை கழுவும் போது கழுவி அந்த தண்ணியெல்லாம் இந்த செடிகளுக்கு தான் ஊற்றுவேன். அந்த தண்ணியில் உள்ள சத்துனால இப்படி வளர்ந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த கம்பு கழுவிட்டு ஊற்றுனேன்னா அந்த கம்பு முளைச்சி கருதாவே மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அறுவடை பண்ணி அதிலேருந்து கம்பே எடுத்துடலாம் போல். எந்த விஷயத்தை நம்ம தேடி போகிறோமோ அந்த விஷயம் நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த சிறுதானிய செடியை பார்க்கும்போது. அப்புறம் புதினா யூஸ் பண்ணிவிட்டு அதோட தண்டெல்லாம் நட்டு வைப்பேன். அதுவுமே பாருங்கள், ஃபுல்லாக அந்த தொட்டி ஃபுல்லாக புதினாவாக தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக உட்காந்து டீ குடித்தேன். அதே மாதிரி யூடியூப்லேயுமே ரெகுலராக வீடியோ போட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, உங்களோட கமெண்ட்ஸு ஏதோ ரொம்ப தூரம் தள்ளி போன மாதிரி இருந்தது. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக எப்பவும் போல் வீடியோஸ் வரும். அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸுக்கு இதுக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. இனிமேல் அப்படி இருக்காது. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன், ரெகுலராக வீடியோ போடுறேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா மாதிரி பண்ணுவோம்ல, குருமா இல்லை உருளைக்கிழங்கு மசாலா, அதுதான் பண்ணியிருந்தேன். ஸோ முட்டை ஆம்லேட் போட்டு காலையில் இதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. முகிலுக்காக தான் இன்றைக்கி காலையிலேயே சப்பாத்தி பண்ணியாச்சு. நைட்டு தூங்கும் போதே அம்மா சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் தூங்கினாங்க. அதனால் காலையிலேயே சப்பாத்தி தான். ஸோ சாப்பிடும்போது இந்த மாதிரி காமெடி மூவி பார்த்துட்டு உட்காந்து சாப்பிடுவேன். இந்த விரலுக்கு ஏற்ற வீக்கம் இந்த படம் எத்தனை தடவை பார்த்தாலும் என்னால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாங்க இந்த மாதிரியான காமெடி மூவிகள். அதுவும் இப்போ வர மூவிகள்லாம் அவ்வளோவா விரும்பி பார்க்க மாட்டேன். அப்போ உள்ள இந்த வடிவேல் காமெடி, கவுண்டமணி செந்தில் காமெடி இதெல்லாம் போட்டு சிரித்து பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும் மனசுக்கு.